இன்னைக்கு இந்தியாவில் வக்ஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகப்படி அவங்க கையில் தான் இருக்கு. இது ஒரு வதந்தி என்பதை இஸ்லாமிய சட்ட வல்லுநர் ஃபைசல் முஸ்தபா போன்றவர்கள் தரவுகளோடு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இப்படியெல்லாம் சொல்லி அளவுக்கு அதிகமான நிலம் சொத்துகள் ஏதோ முகலாயர் காலத்துல எழுதி வச்சுட்டாங்க முஸ்லிம்களுக்கு, அந்த சொத்து எக்கச்சக்கமா இருக்குது என்ற கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற வகையில் அதற்குள்ள வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்க முடியும் என்பதற்கான ஸ்கோப் அந்த சட்டத்தில் வைத்திருப்பதனால் ஒவ்வொரு மசூதியையும் ஒவ்வொரு கபரிஸ்தானையும் ஒவ்வொரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியை ஆக்குனா நாடு முழுவதும் 1000 பாபரி மஸ்ஜித் பிரச்சனைகள் வரும். பாபரி மஸ்ஜித் பிரச்சனை ராமன் இங்கே பிறந்தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது. இது வந்து ரியல் எஸ்டேட் இஷ்யூ. இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள், பேராசைக்காரர்கள், காளிகள், அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கொடிய நட்டுறவனை கொண்டாந்து அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் கலவரம் வரும், எங்கெல்லாம் பிரச்சனை வரும் என்பதற்கான கணிக்க முடியாத அளவிற்கு இது வந்து ஏற்படும். இந்த பிரச்சனையை வந்து ஒரு முஸ்லிம்கள் பிரச்சனை என்ற வகையில் தான் புரிந்து கொள்ளப்படுது. அது உண்மையும் கூட, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாட்டில் முஸ்லிம்களின் பிரச்சனை என்ற பெயரில் எழுப்பப்படுகின்ற, பாரதிய ஜனதாவால் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் கடைசியாக அறுதி பார்வையில் இந்துக்களை ஒடுக்குவதற்கான ஒரு தந்திரமாகத்தான் இருந்திருக்கிறது. மிக சிறந்த உதாரணம் பாபரி மஸ்ஜித். பாபர் மசூதியை இடித்ததும் ராமன் கோயிலை கட்டியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை காட்டிலும் இஸ்லாமியர்களை காட்டி இவர்கள் இந்துத்துவவாதிகள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வது என்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் அது இருந்தது. அது எல்லாத்துக்கும் பொருத்தலாம்.